அப்போ மாற்றம் என்பது என்ன? உடல் மாற்றம் அல்ல, உள்ள மாற்றம் தான். ஆகவேதான் உள்ளம் மாற்றம் அடைவதற்கு அந்த ஒரு நிமிட அமைதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அந்த மாற்றம்தான் ஒரு தனி மனித மாற்றமே முன்னேற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. ஆக தனி மனித மாற்றம், அது குடும்ப மாற்றம், சமுதாய மாற்றம், தேச மாற்றம், உலக மாற்றத்திற்கு அது வித்திடுகிறது. ஆகவேதான் தனி மனித மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். குரு, இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று கண்டக்ட் பண்றீங்க, உலக அமைதிக்காக. அதுவும் 11ஆம் தேதி 11 மணி 11 நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் மௌனத்தை வந்து காக்கணும்னு சொல்லி. இது வந்து ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இப்போ இருக்கக்கூடிய நகரத்தில் இந்த அமைதியை நோக்கி நிறைய பேர் நகர்றதே கிடையாது. சிட்டி லைஃப் எதுக்கு வந்து விட்டுட்டு ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை கிடைக்காதான்னு ஈசிஆர்லாம் இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிராமத்தில் போய் வாழ்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கல்ச்சரில் அமைதியை நோக்கி தான் உலகமும் நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில நம்ம கோயம்புத்தூர்ல பண்ணக்கூடிய அந்த ஈவெண்ட் பத்தியும் இந்த 11/11 பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க குரு. எல்லாருக்கும் தேவைப்படுவது ஒரு அமைதி தானே. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் என்ன சொல்றோம், கொஞ்ச நேரமாவது நான் ஓய்வு வேணுங்கிறோம். அதனாலதான் என்ன சொன்னாங்க, அதாவது தொண்டு செய்கின்ற மக்களுக்கும் கூட ஓய்வு மிக மிக அவசியம். அதனால எல்லோருக்கும் தேவை அந்த அமைதி நிலை. ஆனா இன்றைய சூழ்நிலைகள்ல, பரபரப்பான நிலைகள்ல இந்த மனம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, அப்புறம் சாப்பிட்றது, பேசுறது, தொடர்றது, இந்த புலன்களின் வழியாகவே போயிட்டே இருக்குது. இந்த புலன்கள்ல இருந்து அந்த மனசை உள்ள இழுக்க தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பார்த்தது கேட்டது இதையே மறுபடியும் அதை பார்க்கணும், இதை கேட்கணும். அப்ப தொடர்ந்து இந்த மனம் புறத்திலேயே தான் போகுது வெளியே. அது என்ன ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒடுங்க மாட்டேங்குது. அப்ப அந்த ஒடுக்கத்துக்கு வந்தாதான் அது உறக்கத்துக்கு வரும். அந்த உறக்கத்திலையும் வந்து ஒரு சிந்தனை, அந்த அறிவு வந்து ஒரு, அதாவது தமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயற்கை அறிவு, இந்த பேரறிவுக்குள்ள ஒடுங்குறப்பதான் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நம்மால உணர முடியும், அதை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த ஆழ் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுவாகிறோங்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு நிமிடம் போதும். ஏன்னா அந்த காலத்துல பல வருடங்கள் தவம் பண்ணியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிடம் உட்காருங்க பணம் முடியல அதனால. அதனால இப்ப எல்லாத்துக்கும் என்ன தேவை, இந்த மனசுக்கு ஒரு அமைதி தேவை. அப்ப அமைதி என்பது எங்க இருக்கு அப்படின்னா உள்ளதானே இருக்கு. மனம் அது செம்மை அடைய மந்திரம், மனம் அது செம்மை அடைய வாசி. இப்ப மந்திரம் அப்படின்னீங்கன்னா கூட அது வந்து ஒரு என்ன மந்திரம், ஹிந்து மந்திரமா, அது ஒரு இஸ்லாமிய மந்திரமா, கிறிஸ்தவ மந்திரமா, அதுல ஒரு டிஃபரன்ஸா வந்துடும். இந்து மதத்திலேயே இது வந்து சைவ மந்திரமா, வைணவ மந்திரமா, சாக்த மந்திரமா, அப்படின்னு அதுலயும் பல பிரிவுகள் வந்துருது. அப்ப இந்த மனம் ஒடுங்கிறதுக்கு பதிலா அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது.